இதை வச்சு அப்போ 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் இல்லைன்னு சொல்றது பொய்யா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. அந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்கு தான் இந்த வீடியோவை நம்ம எடுக்கிறோம். அதாவது 12 லட்சம் வரைக்கும் நீங்க சேலரி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. அதுவும் எஃபெக்டிவா 12,75,000 வரைக்குமே உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கு மேல நீங்க ₹1 அப்படின்றது போனாலும் சரி, 13 லட்சம் வாங்கினீங்கனாலுமே நீங்க 60,000க்கு மேல டாக்ஸாவே கட்டுவீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஓகே, அது எப்படி அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது நம்மளோட டாக்ஸ் ஸ்லாப்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்கல்ல, அந்த டாக்ஸ் ஸ்லாப்ஸ் அப்படிங்கிறது 12 லட்சத்துக்கு மேல போகும்போது தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். 12 லட்சம் வரைக்கும் அப்போ ஒர்க் ஆகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒர்க் ஆகும். அது டாக்ஸ் ரிபேட்டா நமக்கு கிடைச்சிடும். அதாவது ஸ்லாப் ரிபேட் அப்படிங்கிறது 12 லட்சம் வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது 60,000 வரைக்கும் உங்களுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டிய வேலை வந்துச்சுன்னா அந்த டாக்ஸ் ரிபேட்ல உங்களுக்கு கிடைச்சிடும். அதாவது நீங்க டாக்ஸ் கட்டவே தேவையில்லை. உங்களுக்கு ₹1 கூட டாக்ஸ் கிடையாது. அந்த 60,000 அப்படிங்கிறது 12 லட்சம் வரைக்கும் நமக்கு கால்குலேட் பண்ணா வரும். அதாவது ஃபர்ஸ்ட் 0 to 4 லட்சம் வரைக்கும் நமக்கு டாக்ஸே கிடையாதா, 0% தானே. அதுவே 4 லட்சம் இருந்து 8 லட்சம் வரைக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ், 5% சொல்றாங்களா. அந்த 5% அந்த 4 லட்சத்துக்கு கால்குலேட் பண்ணா எவ்வளவு வரும், 20,000 வருமா. அதே போல 8 லட்சம் இருந்து 12 லட்சம் வரைக்கும் கால்குலேட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 4 லட்சம் இருக்கா, அந்த 4 லட்சத்துக்கு 10% வருமா. 10% கால்குலேட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 40,000 வருமா. அந்த 20,000 பிளஸ் 40,000 எஃபெக்டிவா 12 லட்சம் சேலரி வாங்குறவங்களுக்கு 60,000 அப்படிங்கிறது டாக்ஸ் வரும். 20,000 பிளஸ் 40,000 60,000 டாக்ஸ் வரும். அந்த 60,000 வரைக்கும் உங்களுக்கு டாக்ஸ் ரிபேட்டா, ஸ்லாப் ரிபேட்ல உங்களுக்கு வந்துடும். அதாவது அது வரைக்கும் இருக்கிறவங்க டாக்ஸ் கட்ட தேவையில்லை. அதுக்கு மேல 12,75,000 சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு 75,000 நமக்கு வரும். அதாவது நீங்க கரெக்டா 12 லட்சம் சேலரியா வாங்குறீங்கன்னா 75,000ங்கிறது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படிங்கிற விஷயத்துல கழிச்சுட்டு 11,25,000க்கு தான் உங்களுக்கு டாக்ஸே கால்குலேட் பண்ணுவாங்க. அப்ப 12 லட்சம் வரதுக்கு இன்னும் ஒரு 75,000 நீங்க சம்பாதிக்கலாம்ல. சோ அதனாலதான் எஃபெக்டிவா 12,75,000 வரைக்கும் உங்களுக்கு டாக்ஸே இல்லைங்கிறது தான் உண்மை.